அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் உலகத்தையே கலக்கிட்டு இருக்க நம்மளோட வேர்ல்ட் செஸ் சாம்பியன் மிஸ்டர் குகேஷ் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருப்பா இந்த குகேஷ்? சென்னையில் பிறந்த இவர் 2024 வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு? 2013 நடந்த செஸ் சாம்பியன்ஷிப்பில் 5 டைம்ஸ் சாம்பியனான இந்தியாவை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்துக்கும் கார்ல்சனுக்கும் பெரும் போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் கார்ல்சன் விஸ்வநாத் ஆனந்தை தோக்கடிச்சார். இந்தியாவும் செஸ் சாம்பியன்ஷிப் இழந்துச்சு. இந்த தோல்வியை தன்னோட சின்ன வயசுலேயே பார்த்த குகேஷ், நான் வளர்ந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு அப்போவே முடிவு எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆகிறதுலாம் பெரிய விஷயங்க. அதுவும் வெறும் 18 வயசில் ரொம்ப பெரிய விஷயம். 130 வருஷ செஸ் வரலாற்றில் முதல் முறையாக 18 வயசில் உலக சாம்பியன் ஆகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் பெருமைப்படுத்துகிற விஷயமாக தான் இருக்குது. இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் மொத்தம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் படித்தவங்க, ஃபைட் சர்க்கியூட் வின்னர்ஸ், வேர்ல்ட் டாப் ரேங்கிங் வின்னர்ஸ் மாதிரி மொத்தம் 8 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் தான் பிரக்னானந்தா மற்றும் குகேஷ். எல்லாரையும் பீட் பண்ணிவிட்டு குகேஷ் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்போட ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆகிறாரு. ஃபைனல்ஸில் அவர் யாரை எதிர்கொள்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு சாம்பியனான சைனாவை சேர்ந்த டிங் லிரனை எதிர்கொள்கிறாரு. இவங்க 2 பேருக்கான ஃபைனல்ஸ் சிங்கப்பூரில் வச்சு நடக்குது. டிங் லிரனுக்கு வயசு 32, நம்ம குகேஷ்க்கு 18. செஸ்னாலே ஒரு மைண்ட் கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மைண்ட் கேமை ரொம்ப சிறப்பாகவே விளையாடினார் சைனாவை சேர்ந்த டிங். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கதாகவும், நான் குகேஷ் கூட விளையாடினாலும் தோற்றுருவனாகவும் ஒரு அண்டர்டாக் இமேஜ் கிரியேட் பண்ணி குகேஷ் கூட ஒரு நல்ல ஒரு மைண்ட் கேம் ஆடினார். ஆனால் நம்ம குகேஷ்க்கு மென்டல் ஹெல்த் ட்ரெயினராக இருந்தது மிஸ்டர் பேடி ஆப்டன். ஸ்போர்ட்ஸில் ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் முக்கியம் இல்லைங்க, மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த பேடி ஆப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, PV சிந்து, நம்மளோட உமன்ஸ் இந்தியன் டீமுக்கும் மென்டல் ஹெல்த் ட்ரெயினராக இருந்த ஒரு ஆள். கேமில் மட்டும் அவருக்கு செக்மேட் வைக்கலை, இந்த மென்டல் ஹெல்த்லேயுமே அவருக்கு செக்மேட் வச்சு நம்ம குகேஷ் தோக்கடிச்சிருக்காரு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய், இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குகேஷ் அந்த கப்பை வாங்கிட்டு தன்னோட தாய்கிட்ட அந்த கப்பை கொடுக்கும்போது அதை பார்த்து அவங்க முகத்தில் எவ்வளோ பெருமை இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த தாய் மட்டும் பெருமைப்படல, நம்ம இந்தியாவே பெருமைப்பட்டிருக்கு. குகேஷோட வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் கனவு இந்த இடத்துல நிறைவேறியிருக்கு. ஒரு மேட்சுக்கு 1,64 lakhs கணக்கில் 3 மேட்சஸ்க்கு 5,07 lakhs rupees அவருக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ப்ரைஸ் மணியாக 11,45 lakhs கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அவரை ஹானர் படுத்தும் விதமாக 5 crore rupees கொடுத்து அவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு அமௌண்ட் கூட்டி கழித்து வருது. இதில் அவர் 5 கோடி ரூபாய் வரி பணமாக செலுத்தியிருக்காகவும் சொல்லப்படுது. ஒரு கேமுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் தேவையா, அல்லது இதை வச்சு வேறு ஏதாவது செலவுகள் பண்ணலாமா மக்கள் நலனுக்கு அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவர் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுனால இந்தியாவுக்கே ரொம்ப பெருமையான விஷயமா அமைஞ்சிருக்கு. அதன் ஒரு பகுதியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் சக் தே இந்தியாவுக்கு செக் தே இந்தியான்னு சொல்லிட்டு இவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஹானரபிள் ஸ்பீக்கர் குகேஷோட நேம் சொல்லி ஹானர் பண்ணியிருக்காரு. 2013 த வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆவேன்னு முடிவெடுத்து 2024 அதை நிறைவேற்றியும் காமிச்சிருக்காரு நம் மண்ணின் மைந்தன் குகேஷ். இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த நம்மளோட வெற்றி மகன், தங்க மகன் குகேஷை சமூக வலைத்தளங்களிலும் நேரிலும் அனைவரும் வாழ்த்தி கொண்டிருக்கின்றனர். நாமும் வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.